திருத்தணி முருகன் கோவிலில் விடுமுறை தினத்தை முன்னிட்டு குவிந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்கின்றனர். இதுகுறித்து மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் செந்தில். செந்தில், வணக்கம். பக்தர்களின் வசதிக்காக என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? விவரங்கள். ஆறுபடை வீடுகளின் ஒன்றான 5ஆம் படை வீடான திருத்தணி முருகன் கோவிலில் ஆடி கிருத்திகை தெப்பத் திருவிழா இந்த மாதம் 27ஆம் தேதி அஸ்வினியுடன் தொடங்கி 31ஆம் தேதி வரை 5 நாட்களுக்கு ஆடி கிருத்திகை தெப்பத் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது. ஆடி மாதம் தொடங்க உள்ள நிலையில் காவடி சுமந்து முருகப்பெருமானை தரிசனம் செய்து வரும் பக்தர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்தே வருகிறது. இந்த நிலையில் இன்று விடுமுறை தினம் என்பதால் அதிகாலை முதல் தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காவடி சுமந்து வந்து 100 மற்றும் இலவச தரிசன வழியில் நீண்ட நேரமாக காத்திருந்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்ற முருகப்பெருமானை தரிசனம் செய்து வருகின்றனர். இதனால் மலைக்கோவிலில் காவடிகளின் மணி ஓசையும் பக்தர்களின் அரோகரா முழக்கமும் காணப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செந்தில். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.